மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு குரு பகவான் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்தரலாம். இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஆடி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு இரவு 8:42 மணி வரைக்கும் வளர்பிறை பிரதமை திதி இருக்கு. அதுக்கப்புறமா வளர்பிறை த்விதியை திதி ஆரம்பமாகுது. நாளை அதிகாலை 4:38 மணி வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா பூர நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு பிற்பகல் 12:16 மணி வரைக்கும் வரியான் நாம யோகம் இருக்கு. அதுக்கப்புறமா பரிக நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு காலையில் 9:51 மணி வரைக்கும் கிம்ஸ்துக்னகரணம் முடியுது. அதுக்கப்புறமா பவகரணம் துவங்குது. இன்னைக்கு மாலை 4:38 மணி வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற ஞான சொற்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வார்த்தையை நம்ம நிறைய டைம் கேட்டிருக்கோம். ஆனால் இதுக்குள்ளார இருக்கிற அர்த்தத்தை நம்ம வாழ்க்கையோடு சேர்த்து பார்த்தா ரொம்ப பெரிய விஷயமா தெரியுங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் தெரியும். நம்ம வாழ்க்கையிலையும் தினமும் ஒரு புதுசான அனுபவம் வருது. நேற்று நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு தெரியலாம். இன்னைக்கு தெரியாத ஒரு விஷயம் நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். அதனால முன்னோர்கள் கற்றது கைமண் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, நமக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் மற்றவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயம் இருந்தால் அதையும் கற்றுக்கணுங்க. வயசில் பெரியவராக இருந்தாலும் சரி, சின்னவனாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு தடவை நமக்கு தோல்வி வந்துடுச்சுன்னா என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த அனுபவத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த வியாழக்கிழமை ஒரு சின்ன விஷயத்தில் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறத விட இன்னும் என்ன கற்றுக்கலாம்னு நினைக்கிற மனசு தாங்க நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரி, இந்த நல்ல எண்ணத்தோட இப்போ நம்ம வியாழக்கிழமைக்கான 12 ராசிகளுக்கும் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணத்துக்கான வாய்ப்புகள் நல்லா அமையும். நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு பயணம் திடீர்னு நடக்கலாம். வேலை விஷயமாகவும் குடும்ப விஷயமாகவும் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். பயணத்தில் சில நல்ல அனுபவங்களும் எதிர்பாராத சந்திப்புகளும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பயணம் கொடுக்குற நாளாக அமையுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏற்கனவே உடம்புல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட குறைய ஆரம்பிக்கும். மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும்னா ஓய்வு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உடலும் மனசு புத்துணர்ச்சியாக இருக்கிறனால அமையுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுல ஒரு அமைதி வரக்கூடிய நாள். சமீபத்தில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகும். குடும்பத்திலையும் நல்ல பேச்சுவார்த்தை நடக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற நாளாக அமையும். மொத்தத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைதியான நாளாக இன்னைக்கு அமையும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய நாள். சின்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வீட்லையும் வேலை செய்கிற இடத்துலையும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உடனே சொல்லணும்னு நினைக்காம சரியான நேரத்துக்காக காத்திருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவுமே இல்லாமல் தவிர்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது.
வேலை அல்லது தொழிலில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு சுற்றி இருக்கிறவங்களோட ஆதரவும் கிடைக்கும். முக்கியமான விஷயங்களை தைரியமாக முன்னெடுத்து செய்யுங்க. இன்னைக்கு உங்கள் பக்கம் நல்ல நேரமாக இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றிக்கான நாள். நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வேலை, தொழில், படிப்பு எதுவாக இருந்தாலும் உங்களோட உழைப்புக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக பாதியில் விட்டுடாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி வீணாகாது. வெற்றி உங்களை தேடி வர்ற நாளாக இன்னைக்கு அமையுது. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வரலாம். ஆனால் அந்த சவால்கள் உங்களை தடுக்கிறதுக்காக இல்லை, உங்களோட திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்காகத்தான். ஒரு விஷயம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா உடனே மனசு தளர வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா அந்த சவாலையே உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். வேலை அல்லது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட முயற்சியை மேலதிகாரிகளோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு எடுக்கிற ஒரு நல்ல முயற்சி நாளைக்கு பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரலாம், அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு பிடிச்ச ஒருத்தரை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கலாம். வேலைக்குள்ளார இருக்கிற டென்ஷனும் கொஞ்சம் குறையும். நண்பர்கள், உறவினர்களோட பேசுகிற நேரம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையுது. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவு சம்பந்தமான நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரலாம், அல்லது வருமானத்துக்கு ஒரு புதிய வழி தெரியும். அதே நேரம் பணம் வந்துடுச்சுன்னு தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் கொஞ்சம் சேமித்து வைக்க பாருங்க. பண விஷயத்தில் சரியான முடிவு எடுத்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்குற நாளாக அமையும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் தொடர்பான விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். வேலைக்காகவோ அல்லது குடும்ப விஷயத்துக்காகவோ வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த பயணத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு தகவலோ அல்லது புதிய தொடர்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பயணம் இருந்தால் தைரியமாக கிளம்புங்க. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கறனால இன்னைக்கு அமையுது. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசில் இருந்த டென்ஷன் குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக உணர்வீங்க. நீண்ட நேரம் ஒரே வேலையில் உட்காராமல் இடையிடையே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க. உணவு, தூக்கம் ரெண்டையும் சரியாக கவனிச்சுக்கிட்டிங்கன்னா நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் உடல் மன ஆரோக்கியத்துக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையுது. இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி தெனாலிராமனோட ஒரு சிறு கதையோட சொல்லி முடிச்சுக்கலாங்க. ஒரு நாள் விஜயநகர அரண்மனையில் ராஜா கிட்ட ஒரு வியாபாரி வந்து அரசர்கிட்ட ஒரு புகார் சொன்னாப்புல. மன்னா, நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருந்தேன், இப்போ அவர் பணமே வாங்கவே இல்லைன்னு சொல்கிறாருன்னு புகார் சொன்னாப்புல. அரசரும் சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு விசாரித்தார். அவரும் ரொம்ப தெளிவாக, மன்னா, நான் இவர்கிட்ட இருந்து நான் எந்த பணமுமே வாங்கலைன்னு சொல்லிட்டாரு. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் யார் சொல்கிறது உண்மைன்னே புரியலை. அப்போ தெனாலிராமன் அமைதியாக அந்த வியாபாரிகிட்ட, நீங்கள் பணம் கொடுத்தப்ப யாராவது பார்த்தாங்களான்னு கேட்டாப்புல. அதுக்கு அவர் யாருமே பார்க்கலன்னு பதில் சொன்னார். உடனே தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா இந்த பணத்தை பற்றி அந்த மரம் தான் உண்மையை சொல்லணும், நீங்கள் பணம் கொடுத்தது அந்த மரத்துக்கு கீழே தானன்னு கேட்டார். வியாபாரியும் ஆமாம், அந்த மரத்துக்கு கீழே தான் நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தெனாலிராமன் வேறு ஏதோ ஒரு மரத்துக்கு ஒருத்தரை அனுப்பி அந்த மரம் பதில் சொல்ல மாட்டேங்குதுன்னு வந்து சொல்லுங்கன்னு இன்னொரு நபரை ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தார்.
கொஞ்ச நேரத்தில் அவரும் திரும்பி வந்து அதே போல் தெனாலிராமன் சொன்னது போலவே அந்த மரம் எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுங்கன்னு வந்து சொன்னாப்புல. உடனே பணம் வாங்கிய நபர் அந்த மரம் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சொல்லி விலாசத்தையும் சொல்லிட்டாரு. அங்கே போய் வர ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டாரு. உடனே தெனாலிராமன் சிரிச்சுட்டே, நீங்கள் தான் அந்த மரம் இருக்கிற இடத்த இவ்வளவு சரியாக சொன்னீங்கன்னாரு. அப்போ தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு, அந்த மனிதர் தான் பணம் வாங்கியதை ஒத்துக்கிட்டாருன்னு. சரி, இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னா, பொய் எவ்வளவு புத்திசாலித்தனமாக சொல்லப்பட்டாலும் ஒரு நாள் உண்மை அதைவிட புத்திசாலித்தனமாக வெளியே வந்துடுங்கிற செய்தி தாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நேர்மையாக இருப்போம், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நமக்கு திருப்பி வரும். சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கான பலனை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்போவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள் எல்லா நலன்களும் பெற மனதார பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு